கடினமான வாழ்க்கையாக இருந்தாலும், துன்பமும் வேதனையும் தொடர்ந்து வந்தாலும் கூட கொஞ்ச காலம்தான் இவ்வுலக வாழ்க்கை. அதை சுமந்து முடித்து விட்டால் நித்திய ஜீவன் காத்திருக்கிறது. அது கொஞ்ச காலம்தான், மிக மிக குறுகிய காலம்தான் இவ்வுலக வாழ்க்கை, மனித வாழ்க்கை. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு நாம் பொருத்தனை செய்து கொண்டால் அதை முழுமையாக மிக சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் தெளிவாக நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் நியாயாதிபதியாகிய யெப்தா எப்படி இந்த மாதிரியான பொருத்தனை செய்து அதை எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பக்தி வைராக்கியத்துடன் செலுத்தினார் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. யெப்தாவின் சரித்திரத்தை பார்த்து இதை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த காலத்தில் வாழ்கின்ற நமக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். இஸ்ரவேலர்கள் கானானுக்குள் பிரவேசித்த பின்பு அவர்களை வழி நடத்த யோசுவா ஐயாவுக்கு பின்பாக நியாயாதிபதிகள் எழும்பினார்கள். ஒவ்வொரு முறை அவர்கள் பாவம் செய்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் ஒரு நியாயாதிபதியை எழுப்பி, எப்படி மோசே தீர்க்கதரிசியை எழுப்பி எகிப்தில் இருந்து இஸ்ரவேலரை காப்பாற்றி கொண்டு வந்தாரோ அது போல நியாயாதிபதிகளை எழுப்பி இஸ்ரவேலரை காத்து கொண்டு வந்தார். அப்படி இருக்கும்போது அபிமெலேக்கு இறந்த பின்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் விக்கிரக ஆராதனையில் பழகி பெருகி முன்போல பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். அதனால் அவர்கள் மிகுந்த துன்பத்தையும் அடைந்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் யெப்தா என்னும் ஒரு மனிதனை எழுப்பினார். யெப்தா என்பவர் கீலியத்தியனான கிளையாத் என்பவரின் மகனாக இருக்கிறார். அந்த யெப்தா என்ற பராக்கிரமசாலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிகுந்த திறமையுள்ள, வலிமையுள்ள, வல்லமையுள்ள ஒரு மனிதனாக இருக்கிறார். அவர் தன்னுடைய குடும்பத்தை அவர் வழிநடத்தி வந்தார். கிளையாத் என்பவருடைய மறுமனையாட்டியின் மகனாக இருக்கிறார். அவருடைய மனைவிக்கு பிள்ளைகள் பிறந்து அவர்கள் பெரியவர்களான பின்பு இந்த யெப்தாவை அவர்கள் விரட்டி விட்டார்கள். மிகவும் துன்பப்படுத்தினார்கள், அவமானப்படுத்தினார்கள். அதனால் யெப்தா அந்த இடத்தை விட்டு வெளியே போய் கிராமங்களில் தங்கியிருந்தார். அப்படி அவர் தங்கியிருக்கும் போது சில வீணரான மனிதர்களும் சேர்ந்து கொண்டார்கள். பலவித துன்பங்களில் ஈடுபட்டவர்கள், பலவித தவறுகள் செய்து அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் அங்கு போய் யெப்தாவோடு சேர்ந்து கொண்டார்கள். இவர்கள் எல்லாம் போய் மற்ற இனத்தாரோடு யுத்தம் செய்வது போன்ற காரியங்களில் ஈடுபட்டு வந்தார்கள். இப்படி இருக்கிற நிலையில் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு ஒரு நெருக்கடி வந்தது. யெப்தா வெளியே அனுப்பிவிட்டார்கள் யெப்தாவை. ஆனால் இஸ்ரவேலுக்கு மிகுந்த நெருக்கடி வருகிறது. அதாவது அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலை வந்து துன்பப்படுத்துகிறார்கள். அவர்களுடைய கொடுமை அதிகமாக இருக்கிறது. இதை கண்ட பின்பு இஸ்ரவேலின் மூப்பர்கள் யெப்தாவின் இடத்திற்கு போய், நீங்கள் வந்து யெப்தா வந்து எங்களுக்காக யுத்தம் செய்ய வேண்டும், இஸ்ரவேலை காக்க வேண்டும். அப்படி செய்தால் எங்கள் தலைமையில் எங்களுக்கு நியாயாதிபதியாக உங்களை நியமிப்போம் என்று யெப்தாவிடம் போய் கேட்கிறார்கள். அதற்கு யெப்தா, முன்பு என்னை நீங்கள் தானே விரட்டி விட்டீர்கள், இப்பொழுது வந்து என்னை வந்து ஆளுகை செய்ய கூப்பிடுகிறீர்கள். நிச்சயமாக நீங்கள் என்னை தலைவனாக ஏற்றுக்கொள்வது உண்மையா, ஏற்றுக்கொள்வீர்களா என்று மறுபடியும் யெப்தா கேட்கிறார். அதற்கு இஸ்ரவேலின் மூப்பர் கர்த்தர் பேரில் ஆணையிட்டு அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். இதை கேட்டதும் யெப்தா தன்னோடு கூட இருந்த ஜனங்களோடு சேர்ந்து வந்து அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண இஸ்ரவேலுக்குள் வருகிறார். இப்படி இருக்கும்போது அம்மோன் புத்திரர்களிடத்தில் யெப்தா முதலில் சண்டைக்கு போகாமல் பேசுகிறார். நீங்கள் ஏன் எங்களிடத்தில் சண்டைக்கு வருகிறீர்கள்? நாங்கள் உங்களுக்கு எந்த தீமையும் செய்யவில்லையே என்று யெப்தா கேட்கிறார். அதற்கு அம்மோன் புத்திரர்கள், நீங்கள் இஸ்ரவேலுக்குள் வரும்போது, அதாவது 300 வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவத்தை அவர்கள் கூறுகிறார்கள். அங்கு வந்த போது எங்கள் தேசத்தை நீங்கள் பிடித்து கொண்டீர்கள் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு யெப்தா அந்த வரலாற்றை எல்லாம் அறிந்து வைத்திருந்தார். இன்றும் இளைய தலைமுறையினர் பல வரலாற்று காரியங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது.
அப்பொழுதுதான் வாழ்க்கை சரியானதாக இருக்கும். இந்த இடத்தில் எப்தா சகலமும் அறிந்து வைத்திருந்ததினால் அவர் பேசுகிறார். 300 வருடங்களுக்கு முன்பாக வனாந்திர பயணத்தில் நாங்கள் வரும்போது, இஸ்ரவேலர் வரும்போது, நீங்கள் வேண்டும் என்றே நாங்கள் வழிவிட மாட்டோம், எங்கள் தேசத்தில் காலடி வைக்க கூடாது என்று சொல்லி வீணாக எங்களுக்கு யுத்தத்திற்கு எங்களிடத்தில் வந்தீர்கள். அப்பொழுது உங்கள் இடத்தை, உங்களுடைய குடியிருப்பை கர்த்தர் எங்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார். நாங்கள் வெற்றி பெற்று அதை பெற்றுக் கொண்டோம். நாங்களாக உங்களிடத்தில் யுத்தத்துக்கு வரவில்லை. அப்படி இருக்கும்போது அந்த காரியத்தை சொல்லி இப்பொழுது எதற்காக எங்களுக்கு தீங்கிழைக்க நினைக்கிறீர்கள் என்று எப்தா பேசி பார்க்கிறார். அப்படி பேசும் போதும் அம்மோன் புத்திரர்கள் கேட்காமல் யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார்கள். வேறு வழியின்றி எப்தாவும் யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார். அப்படி போகும் சமயத்தில் கர்த்தரிடத்தில் மிகுந்த கர்த்தருடைய ஆவியால் நிரப்பப்பட்ட மனிதனாக எப்தா இருக்கிறார். கர்த்தருக்கு மிகவும் பயந்தவராக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் யுத்தத்தில் மிகப்பெரிய போராட்டமாக இருக்க போகிறது என்று நினைத்து அவர் கர்த்தரிடத்தில் ஒரு பொருத்தனை செய்கிறார். கர்த்தாவே, நான் இந்த அம்மோன் புத்திரரோடு படி நான் யுத்தத்துக்கு போகிறேன். அதில் நீர் வெற்றி எனக்கு தருவீரானால் நான் திரும்பி வீட்டுக்கு போகும்போது என் வீட்டின் உள்ளிருந்து வருகிற முதல் பொருள் எதுவானாலும் அது பலியாக நான் செலுத்துவேன் என்று சொல்லுகிறார். அதாவது அவர் அந்த காலத்தில் விவசாயமும் மாடு மேய்ப்பது மட்டுமே தொழிலாய் இருந்தது. கால்நடைகள் வளர்ப்பது இதுதான் தொழிலாய் இருந்தது. எப்தா என்பவர் மிகப்பெரிய பணக்காரனாய் இருந்தார். அப்படி இருக்கிற சமயத்தில் இவர் வீட்டில் நிறைய ஆடு மாடுகள் எல்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த ஆட்டுக்குட்டிகள், கன்று குட்டிகள் இவைகள் எல்லாம் கட்டி போட மாட்டார்கள். பெரிய மிருகங்களை கட்டி போடுவார்கள், சிறியவர்கள் சுற்றி கொண்டிருக்கும். அப்படி இருக்கும்போது இவர் பெரிய பணக்காரர் என்பதனால் அதிகமாக தன் வீட்டின் முன்னிருந்து ஒரு ஆட்டுக்குட்டி வரலாம் என்று அவர் எதிர்பார்த்திருப்பார். அப்படி எதிர்பார்த்துதான் கர்த்தரிடத்தில் இந்த பொருத்தனையை செய்கிறார். என் வீட்டினிலிருந்து முதலில் வருகிற எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதை நான் உமக்கு பலியாக ஒப்பு கொடுப்பேன் என்று பொருத்தனை செய்து கொள்கிறார். அப்படி செய்து கொண்டு அவர் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் செய்ய போகிறார். அப்படி சென்ற போது இது தேவ சித்தமாய் இருந்ததினாலும் எப்தாவின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருந்ததினாலும் கர்த்தர் அன்றைய தினம் அம்மோனியரை எப்தாவுக்கு ஒப்பு கொடுத்தார். இப்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட பின்பு எப்தா அந்த யுத்தத்தில் வெற்றி பெற்று அம்மோன் தேசத்தை அவர் சுதந்திரித்துக் கொண்டார். இப்படி எல்லாம் வெற்றிகரமாக முடிந்து அவர் தன் வீட்டிற்கு திரும்பி வருகிறார். எப்தாவுக்கு இருந்தது ஒரே ஒரு மகள் மட்டுமே. அவருக்கு வேறு ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்தா தன் வீட்டிற்கு வெற்றி களிப்போடு அவர் திரும்பி வரும்போது தன் வீட்டிலிருந்து, எப்தாவின் வீட்டிலிருந்து வெற்றியின் செய்தியை கேட்டதினால் எப்தாவின் மகள் நடனம் ஆடிக்கொண்டு, அவள் திருமண வயதை அடைந்த பெண்ணாயிருந்தாள், கன்னி பெண்ணாயிருந்தாள். அவள் தன் தகப்பனை நோக்கி ஆடல் பாடலுடன் சந்தோஷமாக வெற்றி களிப்போடு அவள் திரும்பி வந்து கொண்டிருந்தார். தன் தகப்பனை பார்க்க ஆசையோடு வந்தாள். அப்படி வரும்போது எப்தா முதலில் தன் மகளை பார்க்கிறார். இதை கண்டதும் அவர் கண்ணீர் வடித்து கதறி அழுகிறார். எப்தா தான் வெற்றி பெற்றதையும் மறந்து தன் மகள் எதிரே வந்து விட்டதும் கர்த்தாவே என்று அழுது புலம்புகிறார். இந்த சமயத்தில் தன் மகளை நோக்கி பேசுகிறார். நான் இப்படி பொருத்தனை செய்து விட்டேனே மகளே, நீ வந்து விட்டாயே முதலில் என்று சொல்லுகிறார். அதற்கு அந்த பெண், எப்தாவின் மகள் எவ்வளவு பரிசுத்தமான ஒரு கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறாள். அவள் சொன்னாள், தகப்பனே, நீங்கள் வேண்டிக் கொண்டது போல எனக்கு செய்யுங்கள். நான் உம்முடைய கட்டளைக்கு, அதாவது உம்முடைய பொருத்தனைக்கு நான் உட்படுகிறேன். எனக்கு நீங்கள் அப்படியே செய்யுங்கள். கர்த்தருக்கு செய்த பொருத்தனையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். கர்த்தர் நீங்கள் பொருத்தனை செய்தீர்கள், அதற்கேற்ற வெற்றியை உங்களுக்கு கொடுத்தார். நீங்கள் பொருத்தனை செய்தீர்கள், கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். அதனால் அந்த பொருத்தனையை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். வாக்கு மாறக்கூடாது. நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று அந்த பெண் சொன்னாள். அப்படி கேள்விப்பட்டதும் அதன் பின்பாக அந்த மகள் இன்னொரு விண்ணப்பம் வைத்தாள் தன் தகப்பனிடம். எனக்கு 2 மாதம் தவணை கொடுங்கள், என் துக்கம் மாற நான் மலைகளில் சென்று புலம்பி வருகிறேன் என்று கேட்டாள். அதற்கு எப்தா, போய் வா என்று சொன்னார். அதே போல எப்தாவின் மகள் தன்னோடும் தன் தோழிகளோடும் சேர்ந்து 2 மாதம் அளவும் மலைகளில் போய் துக்கம் கொண்டாடி
மீண்டும் திரும்பி வந்து தன் தகப்பனுக்கு தன்னை அர்ப்பணித்தார். அதே போல எப்தா வேண்டிக் கொண்டது போல தன் மகளை பலியாக ஒப்பு கொடுத்தார். இப்படியாக இந்த காரியம் நடந்து முடிந்தது. கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை செய்து கொண்டால் அதை எப்படி நிறைவேற்ற வேண்டும், நாம் ஒருவருக்கு வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கு மாறக்கூடாது என்பதை குறித்து மிக தெளிவாக இந்த வேத பகுதியில் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்களை நாம் தெரிந்து கொள்ளும் போது அன்றாட வாழ்க்கையில் நாமும் நீதிமான்களாக பரிசுத்தமானவர்களாக வாழவும் கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும் முடியும். இவ்வுலக வாழ்க்கையில் தவறான காரியங்கள் செய்து வாக்கு சுத்தம் இல்லாமல் பொய் பேசுவதோ அல்லது புறங்கூறுவதோ தவறான பாவங்களை செய்து வாழ்வதோ இது நிலையற்ற வாழ்க்கை. கொஞ்ச காலம்தான். இதற்குள் இவ்வளவு தவறுகளை செய்வதை விட அவைகளை விட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து கடினமான வாழ்க்கையாக இருந்தாலும் துன்பமும் வேதனையும் தொடர்ந்து வந்தாலும் கூட கொஞ்ச காலம்தான் இவ்வுலக வாழ்க்கை. அதை சுமந்து முடித்து விட்டால் நித்திய ஜீவன் காத்திருக்கிறது. அது கொஞ்ச காலம்தான், மிக மிக குறுகிய காலம்தான் இவ்வுலக வாழ்க்கை, மனித வாழ்க்கை. கர்த்தர் சொல்லுகிறார், மனித வாழ்க்கை என்பது புல்லை போலவும் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது என்று. மனித வாழ்க்கை புல்லை போலவும் மனிதனுடைய மேன்மை, புகழ், பெருமை இவையெல்லாம் புல்லின் பூவை போல இருக்கிறது என்று சொல்கிறார். சிறிது நேரத்தில் வாடிவிடும், நிரந்தரமற்றது புல்லும் புல்லின் பூவும். அப்படி இருக்க நாம் இந்த காரியங்களை குறித்து தெளிவாக நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டும். வாழ்க்கையை புரிந்து வாழ வேண்டும். கொஞ்ச காலம் வாழ்கிற வாழ்க்கையை சரியாக வாழ்ந்துவிட்டு நிரந்தரமாக கோடி 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 ஆண்டுகளாக எப்படி கர்த்தர் நித்தியவாசியாக இருக்கிறாரோ அதே போல நாமும் நித்தியமாக வாழப்போகிற வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையை நாம் சமாதானம் உள்ளதாக சந்தோஷமாக பரலோக ராஜ்யத்தில் அனுபவிக்க வேண்டும். ஒருவேளை இக்காலத்தில் பாவத்தை செய்து துன்பத்தில் வாழ்ந்து நாம் எந்தவித நீதி மார்க்கத்தையும் நாம் கடைபிடிக்காமல் கர்த்தரின் மார்க்கத்தை, கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற நீதியின் வழிகளை பின்பற்றாமல் மனம் போன போக்கின்படி வாழ்ந்தால் கர்த்தருடைய நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நமக்கு தகுதி இராது. ஒரு சிறிய வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் படிப்பு தகுதி எதிர்பார்ப்பார்கள். ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த பெண்ணுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று பார்ப்பார்கள். கொஞ்ச காலம் வாழ்கிற மனித வாழ்க்கைக்கு இத்தனை தகுதிகள் தேவைப்படுமானால் கர்த்தருடைய ராஜ்யத்தை அடைவதற்கு கண்டிப்பாக அதற்கு தகுதி தேவை. அதுதான் நீதி. நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொண்டால்தான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பாவ வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருக்கு கீழ்ப்படியாத வாழ்க்கை வாழ்ந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. பாதாளமே அதற்கு சொந்தமாகும். அதனால் மனம் திரும்பி இப்பொழுதே பாவத்தை விட்டு விலகுவோம். நம்முடைய வாயின் வார்த்தைகளே நம்முடைய இருதயத்தின் பாவத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு உடனே பாவத்தை நம்மை விட்டு விலக்கி பரிசுத்த பாதையில் நடப்போம். அதற்கு கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து கர்த்தரிடத்தில் ஜெபித்து நாம் வாழும்போது நம் இருதயம் கழுவப்பட்டு பாவமர கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாய் வாழலாம். பாவம் செய்தால் பாதாளம்தான். பரிசுத்தமே நம்மை கர்த்தரிடம் கொண்டு போய் சேர்க்கும். பரிசுத்தமாய் வாழ்வதற்கான ஒரே வழி, வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், எது பரிசுத்தம், எது நீதியின் வாழ்க்கை என்பதை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தை தினமும் தியானித்து வாழும்போது அது பரிசுத்தமான வாழ்க்கையாயிருக்கும். அது நம்மை காப்பாற்றக்கூடியதா இருக்கும். பரலோகத்தில் நிச்சயம் சேர்க்கும். நியாயாதிபதிகள் 12-13 அதிகாரங்கள். பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வந்து மனோவாவின் மனைவியிடம் கர்த்தருடைய தூதனானவர் வந்து பேசிய சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமி பரலோகத்தால் கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எப்பொழுதும் என்றும் ஒவ்வொரு மனிதனும் கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கேமரா முன்பாக நின்று வாழ்வது போல ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையையும் கர்த்தர் அறிந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறார் பரலோகத்தில் இருந்து என்பதை குறித்து நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அதற்கு சாட்சியாக இந்த வேத பகுதி இருக்கிறது. கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவின் மனைவியிடம் வந்து பேசுகிறார். அதை குறித்து நாம் பார்க்கலாம். எப்தா அம்மோன் புத்திரரை ஜெயித்த பின்பாக அவர்கள் அந்த துறைமுக பகுதிகளை எல்லாம் பிடித்து விட்டார்கள். அந்த நேரத்தில் பிடித்து கொண்டு இருக்கும் போது
அங்கிருக்கிற ஜனங்கள் கரைத்துறையை கடைந்து போவதற்காக, கடலுக்கு போவதற்காக எப்ராயிமரா அல்லது இஸ்ரவேலரா, அதாவது இவர்களுடைய தான் கோத்திரத்தாரா என்பதை தெரிந்து கொள்ள முடியாது. அதனால் அவர்கள் நீ எந்த ஊர், நீ யார், எப்ராயிமரா என்று கேட்கும் போது அதற்கு அவர்கள் நாங்கள் எப்ராயிமர் அல்ல என்று சொல்லி தப்பித்துக் கொள்வார்கள். இல்லை என்றால் எப்தா கொன்று போடுவார். எப்தா அம்மோன் புத்திரரை கொன்ற பின்பாக எப்ராயிமர் சண்டைக்கு வருகிறார்கள். எப்படி எங்களை அழைத்துக் கொள்ளாமல் நீங்கள் மட்டும் போய் அம்மோன் புத்திரரோடு சண்டை போடலாம் என்று எப்ராயிமர் சண்டைக்கு வருகிறார்கள். அதற்கு எப்தா, நான் முன்பு அம்மோன் புத்திரரால் துன்பப்பட்ட போது, அவர்கள் என்னை தாக்க வந்த போது நான் உங்களிடம் உதவி கேட்டேன், நீங்கள் எனக்கு உதவி செய்யவில்லை. இப்பொழுது வந்து என்னை ஏன் அழைக்கவில்லை யுத்தத்திற்கு என்று கேட்கிறீர்களே, இது நியாயமாகாது. என்னிடம் ஏன் யுத்தம் செய்கிறீர்கள், ஏன் வீண் வம்புக்கு வருகிறீர்கள் என்று சண்டையை விளக்கவே எப்போதும் நினைக்கிறார் எப்தா. கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கும் போது இந்த இடத்தில் அவர் முடிந்த வரைக்கும் எல்லாரிடத்திலும் சமாதானமாய் வாழதான் முயற்சி செய்கிறார். ஆனால் அவர் எதிர்பார்த்தது எங்கும் கிடைக்கவில்லை. யுத்தத்திற்கே அவர்கள் ஆயத்தமாய் இருந்தார்கள். அப்படி இருக்கும்போது எப்ராஹிமருக்கும் எப்தாவுக்கும், தான் கோத்திரத்தை சேர்ந்த எப்தாவுக்கும் சண்டை வந்தது. இப்படி சண்டை போடும்போது அவர் துறைமுக பட்டணங்களை அவர் பிடித்து கொண்டார் வெற்றி பெற்று. இப்படி இருக்கும்போது எப்ராஹிமரில் சிலர் கரைத்துறை பட்டணங்களுக்கு வந்து விடுவார்கள். கேட்டால் நாங்கள் தான் கோத்திரத்தார் என்று சொல்லி விடுவார்கள். இப்படி அவர்களை அடையாளம் காண முடியாமல் இருந்தது. அதற்கு இவர்கள் ஏதோ தவறு நம்மை ஏமாற்றுகிறார்கள் என்று எப்தா தெரிந்து கொண்டு மிக சாமர்த்தியமான ஒரு காரியத்தை செய்தார்கள். மொழியின் உச்சரிப்பை அவர்கள் பயன்படுத்தினார்கள். எப்படி என்றால், வருகிற யார் துறைமுக பட்டணத்திற்கு வந்தாலும் ஷிபோலத் என்று சொல்வார்கள். ஷிபோலேத் என்றால் அந்த ஷி என்ற உச்சரிப்பு எப்ராஹிமருக்கு சொல்ல வாயில் வராது, அவர்களுக்கு சொல்ல தெரியாது. அவர்கள் சிபோலேத் என்று சொல்வார்கள். சிபோலேத் என்று சொல்வதனால் அந்த உச்சரிப்பு அவர்களுக்கு வராது. இந்த காரியத்தை பயன்படுத்தி எப்தா அவர்களை கண்டுபிடித்து, இவர்கள் எப்ராஹிமரா, நம் கோத்திரத்தாரா என்று கண்டுபிடித்து அவர்களை கொன்று போட்டார். இப்படியாக எப்தா மிக சாமர்த்தியமாக அவர்களை இஸ்ரவேலுக்கு எல்லா விதத்திலும் பாதுகாப்பாக இருந்தார். அவர் 6 வருடம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார். அதற்கு பின்பாக எப்தா மரித்து போனார். இதன் பின்பாக இஸ்ரவேலர்கள் நியாயாதிபதிகள் இல்லாததினாலும் இவர்கள் இருதய கடினத்தின் நிமித்தமும் அவர்கள் கர்த்தருக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் விக்கிரகாராதனைக்கும் அந்நிய தேவர்களை வணங்குவதற்கும் அந்நியர்களோடு கலந்து திரிவதற்கும் ஆளானார்கள். இது நிமித்தம் அவர்களுக்கு மிகுந்த துன்பமும் இடரலும் வந்தது. கர்த்தர் பெலிஸ்தரிடம் 40 வருடம் இஸ்ரவேலரை ஒப்பு கொடுத்தார். இதனால் மிகவும் துன்பப்பட்டு கதறி அழுது கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்தார்கள். ஒவ்வொரு மனிதன் பாவம் செய்யும் போதும் இதை நாம் நன்கு கவனிக்க வேண்டும். மனித வாழ்க்கை மிக 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 தெளிவானது. நாம நன்மையை பெற்றுக்கொள்ளவும் முடியும், நாம தீமையை பெற்றுக்கொள்ளவும் முடியும். எல்லாம் நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்குரிய தெளிவான விளக்கங்களும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மிக மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் பார்க்கலாம், நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை வாசித்தாலே போதுமானது. ஒவ்வொரு முறையும் இஸ்ரவேலர்கள் அந்நியர்களோடு கலப்பதும் அந்நிய தெய்வங்களை வணங்குவதுமாக அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும், அந்நிய தெய்வங்களை வணங்குவது, அந்நியர்களின் பண்டிகைகளை கொண்டாடுவது, பெண் கொடுப்பது, பெண் எடுப்பது, அந்நியர்களோடு உறவு வைத்துக் கொள்வது, உறவாடுவது, பேசுவது, பழகுவது, அவர்களை சந்தோஷப்படுத்துவது போன்ற காரியங்களின் நிமித்தமாக இவர்கள் ஒவ்வொரு முறையும் அடிபடுகிறார்கள், மிகுந்த துன்பத்திற்கு ஆளாகிறார்கள். அப்பொழுது துன்பம் வரும்போது அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இதுதான். நம்முடைய வாழ்க்கையை நாமே தீர்மானிக்கிறோம். தலையெழுத்து என்பதை நாமே தான் எழுதுகிறோம். கர்த்தர் நமக்கு முழு சுதந்திரத்தையும் இந்த பூமியில் நமக்கு கொடுத்திருக்கிறார். நன்மையை தேடி நன்மையை செய்து நல்ல விதமாக வாழவும் முடியும். அதே சமயத்தில் தீமையை தேடி இச்சைக்கு இடம் கொடுத்து நமக்கு நாமே அழிவையும் தேடிக்கொள்ள முடியும். 2 பாதைகள் ஒவ்வொரு மனிதனுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. தீமையோ நன்மையோ அதை தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் மனிதனை அடிமையாக படைக்கவில்லை, பிள்ளையாக தான் எண்ணுகிறார். தான் பெற்ற பிள்ளையை ஒரு தாய் எப்படி வழி நடத்துவாளோ
அதே போலதான் கர்த்தர் வழி நடத்த விரும்புகிறார். முழு சுதந்திரத்தை கொடுத்து சந்தோஷமாக பாதுகாப்பாக பேணி காப்பாற்றி வளர்க்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. நாம் தவறாக நினைத்துக் கொள்கிறோம். நமக்கு வருகிற துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் நாமே காரணமாய் இருக்கிறோம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இச்சையும் பாவமும் நம்மை எரிகிற நரகாக்கினைக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அந்த பாதையில் நாம் செல்லக்கூடாது. அந்த பாதை நமக்கு விசாலமாய் இருக்கிறது. மிக பெரிய பாதை, இடுக்கமே இல்லை, தாராளமாக செல்லலாம். மிக சுலபமாய் இருக்கும் துவக்கத்தில். பாவ வாழ்க்கை என்பது துவக்கத்தில் மிக சந்தோஷமாக, மிகவும் சுலபமானதாக இருக்கும். அந்த பாதை முடிவில் நம்மை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். ஆரம்பத்தில் மட்டும்தான் அது அப்படி இருக்கும். அதன் பின்பு துன்பமும் துக்கமும் துயரமும் தான். ஆனால் கர்த்தருடைய வழியோ ஆரம்பிக்கும் போது நமக்கு கடினமாய் தோன்றும். போக போக கர்த்தரின் அன்பை நாம் பெற பெற, அவருடைய பிரசன்னத்தால் நாம் நிரம்ப நிரம்ப, நம்முடைய வாழ்க்கை இவ்வுலக வாழ்க்கையிலும் சமாதானத்துடனும் சந்தோஷத்துடனும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் எத்தனை வேதனைகள் வந்தாலும் அதற்குள்ளும் ஒரு சமாதானம் நமக்குள் இருக்கும். நம் மனம் மடிவு இருக்காது, மன முறிவு இருக்காது. அப்படிப்பட்ட பலன் நமக்குள்ள ஆண்டவர் வைப்பார். நித்திய ஜீவனையும் நமக்கு தருவார். இவ்வுலக வாழ்க்கையிலும் வெற்றி பெற்று நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள இருக்கிற ஒரே வழி கர்த்தருடைய வழியே. கர்த்தருடைய வழியை நாம் அறிந்து கொள்வது மிக அவசியம். இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் முழுவதும் வாசிக்கும் போது இதை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஒழுங்காக அமைதியாக அமர்ந்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக 13ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் மனோவா, அதாவது தான் கோத்திரத்து ஒரு மனிதன் இருக்கிறார். அந்த மனிதனுடைய பெயர் மனோவா. மனோவாவின் மனைவி மலடியாய் இருந்தார். நீண்ட காலம் அவருக்கு பிள்ளை இல்லை. இப்படி இருக்கும்போது மனோவாவின் மனைவி தனிமையாக ஒரு நேரத்தில் வயல்வெளியில் இருக்கிறார். அந்த சமயத்தில் கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவின் மனைவிக்கு தரிசனமாகிறார். திடீரென்று தோன்றுகிறார். அங்கு வேறு யாருமே இல்லை, மனோவாவின் மனைவி மட்டுமே இருக்கிறார். அந்த நேரத்தில் தோன்றி அந்த பெண்ணை பார்த்து, ஸ்திரியே, நீ இப்பொழுது மலடியாய் இருக்கிறாய், ஆனால் நீ ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க போகிறார். அந்த பிள்ளையை நீ நசரேய விரதத்தோடு வளர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதை கேட்டதும் அந்த மனோவாவின் மனைவி சம்மதிக்கிறார். அப்படியே செய்கிறேன் சுவாமி என்று சொல்லுகிறார். அந்த கர்த்தருடைய தூதனானவர் மறைந்து விடுகிறார். இப்படி இருக்கும்போது அவர் கண்ட அந்த தேவ புத்திரரை பார்த்து அவர் உடனே வந்து தன் கணவரிடம் சொல்லுகிறார், நான் இப்படி அவரை பார்த்தேன், ஒரு வானத்திலிருந்து கர்த்தருடைய தூதனானவர் வந்தார் என்று மனோவாவிடம் சொல்லுகிறார். இதை கேட்ட மனோவா உடனே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, உம்முடைய சித்தப்படி ஆகட்டும், ஆனால் அந்த பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை குறித்து தெளிவாக எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று தாழ்மையாக விண்ணப்பம் செய்கிறார். அப்படி விண்ணப்பம் வைத்ததும் மீண்டும் கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வருகிறார். அவர் இறங்கி வந்து, உங்களுக்கு பிறக்க போற பிள்ளைக்கு தலையில் கத்தி படக்கூடாது, அதாவது முடியை நறுக்கவோ மொட்டை அடிக்கவோ கூடாது, அந்த முடி அப்படியே வளர வேண்டும் என்று சொல்லுகிறார். அதன் பிறகாக அந்த குழந்தை பிறக்கும் வரைக்கும் அந்த தாய் அந்த திராட்சை பழ ரசத்தையோ மதுபானத்தையோ எதையும் குடிக்க கூடாது, பரிசுத்தமாய் தன் சரீரத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்படியாக நசரேய விரதம் இருக்க வேண்டும். அந்த பிள்ளை பிறந்து வளர்ந்து அந்த எப்பொழுதும் நசரேய விரதத்தோடவே இருக்க வேண்டும். முடியை நறுக்க கூடாது. திராட்சை செடியில் தோன்றுகிற எந்த பொருளையும் அவர்கள் பயன்படுத்தக்கூடாது, உணவாக எடுத்துக்கொள்ள கூடாது. இப்படி கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று பரலோகத்திலிருந்து வந்து சொல்லப்பட்ட கர்த்தருடைய தூதனானவரே செய்தி கேட்டார்கள். இதை கேட்டதும் அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு தங்களை தாழ்த்தி கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். நாங்கள் அப்படியே செய்கிறோம் என்று ஒப்புக்கொண்டார்கள். அது மட்டுமல்லாமல், நீங்கள் இப்படியே இருக்க வேண்டும், நாங்கள் போய் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை சமைத்து கொண்டு வருகிறோம், அதை நீங்கள் சாப்பிட்டு விட்டுதான் போக வேண்டும் என்று மனோவாவும் அவரது மனைவியும் சொல்லுகிறார்கள். இப்படி மனோவா சொன்ன உடனே அவர், நான் சாப்பிட மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். பரலோகத்தில் இருப்பவர்கள் நம்முடைய உணவு, அது கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லும் போது இது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வந்து சொல்லுகிறார். இதில் முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், அந்த முதலில் மனோவாவின் மனைவியிடம் சொல்லப்பட்ட போதே அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு பிறக்க போகிற அந்த பிள்ளை
இஸ்ரவேலில் ரட்சிக்க தொடங்குவான். அந்த மனிதர் ரட்சிக்க தொடங்குவார், இஸ்ரவேலை ரட்சிக்க தொடங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ரட்சிப்பின் துவக்கம் என்பது சிம்சோன் காலத்தில் ஆரம்பிக்கிறது. பெலிஸ்தர்களுக்கு விலக்கி பெலிஸ்தர்கள் கையில் இருந்து இஸ்ரவேலர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அந்த பாதுகாப்பு துவங்குவது சிம்சோனின் காலத்திலிருந்து துவங்குகிறது. இந்த இடத்தில் மிகப்பெரிய ரகசியம் இருக்கிறது. அப்படியாக இதை சொன்னதும் மனோவாவும் அவரது மனைவியும் ஆட்டுக்குட்டியை சமைத்து கொண்டு வருகிறார்கள். அதை கொண்டு வந்ததும் அதை கற்பாறையின் மேல் வைக்க சொல்லுகிறார் கர்த்தருடைய தூதனானவர். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு பெயர் கொடுக்கப்படவில்லை, கர்த்தரே வந்து சொல்லுகிறார். இப்படி அவர்கள் அதை அங்கே கல்லின் மேல் ஒரு பாறையின் மேல் பலிபீடமாக அதை அமைத்து அதில் செலுத்தும் போது கல்லில் இருந்து அக்கினி மேலே எழும்பி அந்த மாம்சத்தை பட்சித்து போடுகிறது. அந்த அக்கினியில் மேலே ஏறி கர்த்தருடைய தூதனானவர் வானத்திற்கு செல்கிறார். அந்த அக்கினியானது ஒரு தேரை போல கர்த்தரை சுமந்து செல்லுகிறது. இப்படியாக சம்பவம் நடந்தது. இதை பார்த்ததும் மனோவாவின் மனைவியும் பயந்து மிகவும் பயப்படுகிறார்கள். மனோவா சொல்லுகிறார், நான் கர்த்தரை கண்டேன், அவரை பார்த்து விட்டேன், நாம் இனி உயிரோடு இருக்க மாட்டோம், செத்து போய் விடுவோம் என்று சொல்லுகிறார். ஆனால் மனோவாவின் மனைவியோ, இல்லை, நாம் சாவதாக இருந்தால், நம்மேல் அவர் கோபம் கொண்டிருந்தால் நம்முடைய பலிகளை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார் சொல்லுகிறார். இப்படியாக இந்த சம்பவம் நடந்து முடிந்தது. அவர்கள் இருவரும் கர்த்தர் கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அந்த அவர்களுக்கு குழந்தை பிறந்தது. இப்படியாக மனோவாவின் மனைவியும் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அந்த மகன்தான் சிம்சோன். சிம்சோன் இஸ்ரவேலை ரட்சிக்க முதலாவதாக ரட்சிப்பின் துவக்கமாக சிம்சோன் பிறந்திருக்கிறார். இப்படியாக இஸ்ரவேல் பாதுகாக்கப்படுகிறது. கர்த்தர் நல்லவர். அவர் ஒருபோதும் இஸ்ரவேலை கைவிடுவதும் இல்லை, விலகுவதும் இல்லை. இது எவ்வளவு சத்தியமான காரியமா இருக்கிறது. ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும், கோடி ஆண்டுகள் ஆனாலும் இஸ்ரவேலை விட்டு விலகாதவர் அவர். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம். மனித வாழ்க்கையின் துன்பங்களுக்கு காரணம் பாவம். அந்த பாவம் எப்படி தொடங்குகிறது, எதிலிருந்து ஆரம்பித்து எப்படி முடிவடைகிறது என்பதை குறித்து இந்த சிம்சோனின் சரித்திரத்தை வைத்து பார்ப்போம். மனோவா என்னும் ஒரு மனிதர் இருந்தார். தான் கோத்திரத்தில் அவருடைய மனைவி மலடியா இருந்தார். அப்படி இருக்கும்போது திடீரென ஒரு நாள் ஒரு தேவ தூதர் தோன்றி, உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அந்த மகனை நசிரேய விரதத்தில் வளர்க்க வேண்டும், அதனால் குழந்தை பிறக்கும் வரைக்கும் திராட்சை செடியில் உண்டான எந்த பொருளையும் நீ பயன்படுத்தக்கூடாது, உணவாக உட்கொள்ளக்கூடாது என்று சொன்னார். அதன்படியே ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு சிம்சோன் என்று பெயரிட்டார்கள். சிம்சோனின் பெற்றோர்கள் கர்த்தரிட்ட கட்டளையின்படியே, தேவதூதர் வந்து சொல்லியபடியே அந்த பிள்ளையை நல்லபடியாக வளர்த்தார்கள். நசிரேய விரதத்திலேயே வளர்த்தார்கள். இப்படி இருக்கும்போது வளர்ந்து வாலிபனான பின்பு சிம்சோனுக்கு ஒரு சம்பவம் நடந்தது. இந்த சிம்சோன் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட, கர்த்தரால் சொல்லப்பட்ட ஒரு குழந்தையா இருக்கிறார். இஸ்ரவேலை நியாயத்திற்க ஒரு புதிய நியாயாதிபதியாக சிம்சோனை கர்த்தர் உருவாக்கினார். அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து நசிரேய விரதத்தோடு வளர்ந்தது. நசிரேய விரதம் என்பது தலையில் இருக்கிற முடி எடுக்கக்கூடாது, முடியை வெட்டவோ முட்டை அடிக்கவோ கூடாது, திராட்சை பழங்களில் உண்டான எந்த பொருளையும் சாப்பிடக்கூடாது, திராட்சை பழ ரசம் கலந்த எந்த பொருளையும் சாப்பிடக்கூடாது, தீட்டானது ஒன்றையும் புசிக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். அதன்படியே வளர்க்கப்பட்டார் சிம்சோன். அவருக்கு நீண்ட முடி இருந்தது. இப்படி இருக்கும்போது சிம்சோன் கர்த்தரால் பிறப்பிக்கப்பட்ட மனிதனாய் இருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேலை காப்பாற்றுவதற்காக, ரட்சிப்பதற்காகவே சிம்சோனை உண்டாக்கினார். அந்த சிம்சோனின் பிறப்பு என்பது கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கிற காரியமாய் இருக்கிறது. இதனால் சிம்சோனின் வாழ்க்கை முழுவதும், தாயின் வயிற்றில் உருவாகும் போதிலிருந்து சிம்சோனின் வாழ்க்கை முழுவதும் கர்த்தருடைய ஆவியானவரின் வழி நடத்துதல் அவரோடு கூட இருந்தது. சில நேரங்களில் அவர் தவறு செய்தார். அந்த தவறு நிமித்தமாக பல பாதிப்புகள் அவர் வாழ்க்கையில் வந்தது. சிம்சோன் வாலிபனான பின்பு பெலிஸ்தரின் குமாரத்தியை நேசித்தார்.
ஒரு பெண்ணை விரும்பி அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார். தன் பெற்றோர்களிடம் சொல்லுகிறார். சிம்சோனின் தாய் சொல்லுகிறார், நம் இனத்தில் பெண்களா இல்லை, ஏதாவது ஒரு பெண்ணை பார்த்து மனம் முடித்துக் கொள்ளலாமே. பெலிஸ்த பெண்களில் அந்நியர்களில் பெண் கொள்ளக் கூடாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறதே என்று அவருடைய தாய், சிம்சோனின் தாய் சொல்லுகிறார். ஆனாலும் சிம்சோன் ஏற்றுக்கொள்ளாமல், அவள் என் மனதுக்கு பிரியமானவள், அவளைத்தான் நான் மணந்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். இப்படியாக சிம்சோனின் இச்சையின் நிமித்தம், கண்களின் இச்சையின் நிமித்தம் சிம்சோனுக்கு ஆபத்து நெருங்கியது. ஆனால் இதில் ஒரு காரியத்தை இந்த இடத்தில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த இடத்தில் சிம்சோனின் சரித்திரம் இன்று வரைக்கும் வாழ்கிற, என்றும் வாழ்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனின் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அதாவது ஒரு மனிதன் பாவம் செய்ய தொடங்குவதற்கு, பாவத்திற்கு முன்பாக வருவது இச்சை. இச்சை பாவம் அல்ல, இச்சிப்பது பாவம் அல்ல. ஆனால் இச்சை இருந்தால் அது பாவத்தை செய்ய தூண்டும். அது நிமித்தம் பாவம் முளைத்து வரும். இச்சை என்பது விதை போல, அதிலிருந்து பாவம் முளைத்து வரும். அதை வைத்துக் கொள்ளக்கூடாது. இச்சை இருந்ததினால்தான் ஆதாமும் ஏவாளும் அன்று ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்தார்கள். ஏவாளும் அந்த பழத்தை பறித்து சாப்பிடுவதற்கு காரணமே கண்களின் இச்சைதான். அந்த பழத்தை ரசித்தார்கள், அதன் அழகில் மயங்கினார்கள். கண்களில் ஏற்பட்ட பாதிப்பு இச்சை, அதனால் தோன்றிய விளைவுதான் இன்று வரை மனித சமுதாயம் துன்பத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் போராட்டத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இல்லை என்றால் சமாதானமான ஒரு உலகமாக இந்த பூமி வாழ்ந்திருப்போம். சிம்சோனின் இருதயத்தில் அந்த கண்களின் இச்சை என்கிற இச்சைக்கிற குணம் இருந்தது என்பது தெளிவாக தெரிகிறது. அந்த இச்சையின் நிமித்தம் சாத்தான் சிம்சோனுக்குள் நுழைந்தான். வேசித்தன ஆவி சிம்சோனுக்குள் நுழைந்தது. அதி நிமித்தம் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்து அந்நிய ஸ்திரீயான பெலிஸ்தரின் மகளான ஒரு பெண்ணை பார்த்து நேசிக்க தொடங்கினார். அதன் விளைவுதான் மிகப்பெரிய, அவருடைய ஜீவனுக்கே ஆபத்தான சூழ்நிலையாக முடிந்தது. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தான் கோத்திரத்து பாளையத்தில் இருந்த சிம்சோன் கர்த்தருடைய ஆவியால் ஏவப்பட்டே இந்த பெண்ணை விரும்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது சற்று வித்தியாசமாய் தோன்றுகிறது. அதாவது சிம்சோன் அந்த பெண்ணை விரும்பியது பாவம், ஆனால் கர்த்தரே அதை ஏவ தொடங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நாம் சற்று கவனிக்க வேண்டும். விளக்கமாக வெளிப்படையாக கொடுக்கப்படவில்லை. ஆனால் ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் என்றால் திடீரென்று ஒரு நாள் தோல்வி செய்து விடுவதல்ல. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆசை இருக்கும், இச்சையாக மாறும். அதன் பின்பாக கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் வளர்ந்து முழுமை பெற்று அது முழுமையான பாவமாக வரும். அப்படி இருக்க சிம்சோனின் இருதயத்தில் பாவ எண்ணங்கள், கண்களின் இச்சைக்கு இடம் கொடுக்கிற பழக்கம் இருந்திருக்கிறது. முக்கியமாக அந்த தேன் புட்டை சாப்பிடுவதிலிருந்து கண்கள் பார்த்ததை பொருளை எல்லாம் சாப்பிட வேண்டும் போன்ற எண்ணங்கள் அவருக்கு தோன்றி இருக்கிறது. இப்படி இருக்க இந்த இச்சை இருந்ததினால் வேசித்தன ஆவி அந்த மனிதனுக்குள் நுழைந்து, அந்த ஆவி நுழைவதற்கு, அதாவது ஒவ்வொரு மனிதனும் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்ட, தாயின் கருவில் தெரிந்து கொள்ளப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனாய் இருந்தாலும் மனிதர்கள் பெற்றோர்களின் ஆத்மாவில் ஆவியில் இருக்கிற தீங்கான காரியங்கள், பாவத்தின் காரியங்கள், அந்த சுபாவங்கள் அந்த மனிதனோடு வருகிறது. வளரும் போது, சிறு குழந்தையாய் இருந்து வளரும் போது பலவித சூழ்நிலைகளில், பாவமான சூழ்நிலைகளில் வாழும் போது அப்பொழுதும் அதிநிமித்தமாக, அந்த சூழ்நிலைகளின் நிமித்தமாக பாவத்தை மனிதர்கள் கற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்படி இருக்கும் போது இப்படிதான் சிம்சோனுக்கு நடந்தது. சிம்சோனின் ஆத்துமா பரிசுத்தமாய் இருந்திருக்கிறது. ஆனால் அவருடைய மாம்ச சிந்தை, அவருடைய பழக்க வழக்கங்கள், வளர்ந்த விதம் போன்ற காரியங்களை வைத்து பார்க்கும்போது கண்களின் இச்சை அவர்களுக்கு, சிம்சோனுக்குள் இருந்திருக்கிறது. அது நிமித்தம் அவர் அந்த பெண்ணை நேசித்தார். அந்த பெண்ணை அவர் நேசிப்பதற்கு காரணம் கண்களின் இச்சை அவருக்குள் இருந்ததும், அந்த பாவ எண்ணத்தின் நிமித்தம் அவர் பாவங்கள் செய்திருக்கிறார். கண்களால் பார்க்கிற பாவங்கள் பலதை செய்திருக்கிறார். கர்த்தர் எந்த ஒரு நீதி இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். சிம்சோனின் இருதயத்தில் இருந்த பாவ சுபாவம்
அந்த இச்சைக்கு இடம் கொடுக்க பண்ணியது. ஆனால் கர்த்தர், நீ இந்த பாவத்தை செய்ய நினைக்கிறாய், எப்படியும் செய்ய போகிறாய். இந்த வேசித்தன ஆவிக்கு இடம் கொடுத்து விட்டாய். ஆனால் அந்த பெண் இஸ்ரவேலராய் இல்லாமல் பெலிஸ்த பெண்ணாய் இருக்கும்படியாக கர்த்தர் செய்தார். இதனால் என்ன நடந்தது என்றால், பெலிஸ்தரை அழிப்பதற்கு, அவர்கள் சுபாவத்தை புரிய வைப்பதற்கு சிம்சோன் அறிந்து கொண்டால்தான் பெலிஸ்தரை அவர் அழிப்பார். அவர்களுக்கும் இவர்களுக்கும் விரோதம் வந்தால்தான் அதன் மூலம் ஒரு முடிவு பிறக்கும். பெலிஸ்தர்களின் அக்கிரமத்தை அழிப்பதற்காக அவர்கள் இஸ்ரவேலை கொடுமைப்படுத்தி வந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது பெலிஸ்த பெண் சமாதானமாய் சிம்சோனுடன் வாழ்ந்து கொண்டிருந்தால், சிம்சோன் போய் அங்கு அழைக்க பெலிஸ்தர்களை அழிக்க நினைக்க போவதில்லை. அதனால் இப்படி ஒரு காரியத்தை நிறைவேறும்படி கர்த்தர் அனுமதித்து அமைதியா இருந்தார். அதாவது சிம்சோன் செய்த பாவத்தை கர்த்தர் தடை செய்யாதிருந்தார். அந்த பாவத்தை தடுக்காமல் இருந்தார். கர்த்தர் பாவம் செய்ய தூண்டவில்லை. சிம்சோனை கர்த்தர் பாவம் செய்ய தூண்டவில்லை. பாவம் செய்ய போன சிம்சோனை தடுக்காமல் விட்டு விட்டார். சிம்சோனின் இருதயத்தில் பாவம் இருந்தது. அந்த பாவத்தின் விளைவாக அந்த பெலிஸ்த பெண்ணை அவர் நேசித்து அந்த பாவம் வளர தொடங்கியது. சிம்சோன் பெரியதாக ஆக்கி கொண்டார். உன் பாவத்தின் நிமித்தம், உன் மீறுதலின் நிமித்தமும் நான் நன்மையை உண்டாக பண்ணுவேன் என்று கர்த்தர் இஸ்ரவேலை ரட்சிப்பதற்கு அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டார். கர்த்தர் தடை செய்யவில்லை, மற்றபடி கர்த்தர் பாவம் செய்ய தூண்டவும் இல்லை. பாவம் செய்ய நினைத்தது சிம்சோன், அதை தடை செய்யாமல் கர்த்தர் விட்டார். ஏனெனில் அந்த பாவத்தையும் அது நிமித்தம் வருகிற விளைவை நன்மையாக முடிய பண்ண இஸ்ரவேலரை காப்பாற்ற கர்த்தர் பயன்படுத்தினார். இவ்வாறாக கர்த்தரின் ஞானம் அலாதியானது. ஒரு மனிதன் தன் இஷ்டப்படி வாழ நினைப்பது தவறு. அங்கு சிம்சோனின் தாய் சொல்லுகிறார், அந்த பெண் வேண்டாம் அப்பா என்று தன் மகனை நோக்கி சொல்லுகிறார். எவ்வளவு அன்பாக எடுத்து கூறுகிறார். நம் ஜனத்தில் பெண் இல்லையா? எந்த பெண்ணை வேண்டுமானாலும் நீ மனம் முடித்துக்கொள் என்று சொல்லுகிறார். தாய் தகப்பன் பேச்சை மீறுகிறார். தாயின் பேச்சை மீறிதான் என் கண்ணுக்கு பிரியமானவர், எனக்கு அந்த பெண்ணை பிடித்து விட்டது, நான் அவளை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று தானே முடிவெடுக்கிறார். அதன் விளைவே இது. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று இன்றைக்கு நமக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்திருப்பதற்கு பொருள், அன்றே அவர்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இஸ்ரவேலரின் வனாந்திர பயணத்தில் 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. அது தான் கோத்திரத்தை சேர்ந்த இவர்களும் அதை பெற்றிருக்கிறார்கள். தன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணாமல் அவர்கள் வார்த்தையை மீறி சென்ற பாவம் சிம்சோனின் தலையில் இருந்தது. நான் என் விருப்பப்படி அந்த பெண்ணையே திருமணம் செய்து கொள்வேன், நீங்கள் எனக்கு அந்த பெண்ணை தான் மனமுடித்து வைக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு சரி என்று ஒப்புக்கொண்டு வேறு வழி இல்லாமல் பெற்றோர்கள் அந்த பெண் இருந்த ஊரின் பெயர் திம்னாத், அந்த ஊருக்கு மூவருமாக பயணம் செய்தார்கள். அப்படி அவர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கும் போது திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் அருகே வந்து விட்டார்கள். அந்த சமயத்தில் நடந்து வந்து கொண்டு இருக்கும் போது சிம்சோன் கொஞ்சம் வழி விலகி சென்றார். அந்த பாதையை விட்டு சற்று விலகி சென்றார். அப்படி போகும்போது அங்கு ஒரு பால சிங்கம் ஒன்று வந்துவிட்டது. அந்த சிங்கத்தை பார்த்து சிம்சோன் உடனே அதை அடித்து, அதாவது குட்டி சிங்கம் ஒன்று வந்திருக்கிறது, அந்த சிங்கத்தை பார்த்து அதை ஒரு ஆட்டுக்குட்டியை அடிப்பது போல அடித்து போட்டுவிட்டு அவர் மீண்டுமாக தன் பெற்றோர்களுடன் வந்து பாதையில் நடந்து செல்ல தொடங்கி விட்டார். இப்படி நடந்திருப்பதை தன் பெற்றோர்களுக்கு சிம்சோன் சொல்லவில்லை. இதிலிருந்து ஒரு காரியம் புரிகிறது. சிம்சோன் இந்த பாவத்தில் விழுவதற்கு காரணம், இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை அவர் கண்டடைகிறார். அதற்கு ஒரு காரணம் என்னவென்றால், பெற்றோர்களை அவர் மதிக்கவில்லை, பெற்றோர்களை கனப்படுத்தவில்லை, அவர்கள் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கவில்லை. தன் இஷ்டப்படி தானே நடக்கிற ஒரு மனிதனாக இருந்தார் சிம்சோன் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. என் கண்ணுக்கு பிரியமானவள் என்று அந்த பெண்ணை குறித்து சொல்லுகிறார். இன்னொரு காரியம், தான் பாலசிங்கத்தை கொன்றதை கூட அவர் சொல்லவில்லை. அந்த சிங்கத்தை கொன்று போட்டுவிட்டு
சிம்சோன் உடனே இறங்கி நடந்து தன் பெற்றோர்களிடம் சென்று அந்த பெண்ணை பார்த்தார். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம். எல்லோரையும் பயன்படுத்துவார், பரிசுத்தவான்களையும் பயன்படுத்துவார், ஆளுகை செய்வார், அவர் நினைத்த காரியத்தை செய்ய வைப்பார். பாவிகளின் மேலும் அவர் ஆளுகை செய்வார், சர்வத்திற்கும் அதிகாரியாய் இருக்கிறார். அதனால் கர்த்தருடைய வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் என்னோடு பேசுகிறார் என்று சிலர் பெருமையாக சொல்லிக் கொள்வதுண்டு. சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா இருக்கலாமே தவிர பெருமை கொள்ளக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் பாவிகளிடமும் பேசுகிறார், பரிசுத்தவான்களிடமும் பேசுகிறார். அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆதாம் ஏவாள் ஆரம்பத்தில் துவக்கத்தில் கர்த்தரோடு அவர்கள் பேசி பழகி கொண்டிருந்தார். தினமும் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் அவர்களை சந்தித்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் பாவம் செய்த பின்பாக அவர்களோடு பேசுகிறார், கேட்கிறார். நீங்கள் எங்கே போனீர்கள், என்ன செய்தீர்கள், ஏன் இப்படி நடந்தது என்று ஆதாமிடமும் ஏவாரிடமும் கேட்கிறார். அவர்கள் செய்த தவறுக்கு ஸ்தாபம் கொடுக்கிறார். அப்பொழுதும் கர்த்தர் அதை பேசி தானே சொல்லுகிறார். அப்படி இருக்க அவர்கள் பாவியான பின்பும் கர்த்தர் பேசுகிறார். அதே போல ஆபிரகாம் ஐயா அவருடைய தகப்பனார் தேராக தன் சொந்த ஊரை விட்டு கிளம்பும்படி கர்த்தர் பேசினார். அவர் பாதி தூரம் வந்து நின்று விட்டார். அதன் பின்பு ஆபிரகாம் ஐயா அந்த பயணத்தை தொடர்கிறார். ஆபிரகாம் ஐயா தன் வீட்டில் இருக்கும்போது அவர் விக்கிரகங்களை செய்கிற மனிதராக அவருடைய தகப்பனோடு கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய தொழிலே விக்கிரகங்கள் செய்வதுதான் ஆபிரகாம் ஐயனுடைய தொழிலாய் இருக்கிறது. கர்த்தரை அறிந்து கொள்ளாதிருக்கும் போதே கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டார். அடுத்ததாக ஆபிரகாம் ஐயா, ஈசாக் ஐயா, இஸ்ரவேல் ஐயா, இவர்கள் வாழ்க்கையை நாம் சரித்திரத்தை பார்க்கும் போது இவர்கள் மூவருமே தங்கள் வாழ்க்கையில் பயம் உடையவர்களாக துவக்கத்தில் இருந்திருக்கிறார்கள், முடிவில் அல்ல, ஆரம்பத்தில். அவர்கள் பயந்து ஆபிரகாம் ஐயாவும் ஈசாக் ஐயாவும் இருவரும் ஒரு தவறு செய்திருக்கிறார்கள். தன் மனைவியை தன் சகோதரி என்று பொய் சொல்லி இருக்கிறார்கள். இருவரும் செய்திருக்கிறார்கள். வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து படித்து பார்த்தால் தெரியும். இப்படி இருக்க யாக்கோபு ஐயாவும் பயந்து, லாபானுக்கு பயந்து தன் மனைவிகளையும் தன்னுடைய பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு பயந்து ஓடி வருகிறார். இப்படியாகவும் நடக்கிறது யாக்கோபு ஐயாவுக்கும். இப்படி இவர்கள் துவக்கத்தில், வாழ்க்கையின் துவக்கத்தில் அல்லது அவர்கள் முதிர் வயதாக முன்பே அவர்கள் மனம் திரும்பி விட்டார்கள். அதனால்தான் கர்த்தரிடத்தில் இருக்கிறார்கள். பயத்தின் ஆவி பிடித்தவர்களாக பரலோகத்தில் யாரும் இருக்க முடியாது. அவர்கள் எல்லாரும் ஆபிரகாம் ஐயா, ஈசாக் ஐயா, யாக்கோபு ஐயா எல்லாரும் பரிசுத்தவான்கள். அவர்கள் பரலோகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் எல்லாரும் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் பாவம் செய்த, அதாவது பயம் என்பது தவறு. அந்த பயம் என்ற உணர்வு பாவம் செய்ய தூண்டும். அதனால் பாவம் செய்தார்கள். பின்பு மனம் திருந்தி விட்டார்கள். இப்பொழுது அவர்கள் பாவி அல்ல. ஆனால் துவக்கத்தில் வாழ்க்கையில் அவர்கள் இருக்கும் போது, ஆரம்ப காலத்தில் அவர்கள் பயமுடையவர்களாய் இருந்தார்கள். அப்படி இருக்கும் போதுதான் அவர்களோடு கர்த்தர் பேசுகிறார். அவர்கள் பயத்தின் ஆவி உடையவர்களாக அவர்கள் தவறு செய்து கொண்டிருக்கும் போது, பாவம் செய்து கொண்டு இருக்கும் போதே கர்த்தர் அவர்களோடு பேசி அவர்களை அழைக்கிறார். கர்த்தர் பாவியாய் இருக்கிற ஒரு மனிதனை அழைக்கிறார். ஆனால் அவரிடம் வந்த பின்பு அந்த மனிதன் பாவியாகவே இருக்க முடியாது. அந்த மனிதன் மனம் திரும்பி பரிசுத்தவான் ஆகவே வேண்டும். கண்டிப்பாக பரிசுத்தவான் ஆன பின்பே பரலோக ராஜ்யத்திற்குள் செல்ல முடியும். கர்த்தர் எல்லோரிடமும் பேசுவார். புதிய ஏற்பாட்டில் சவுலையா பாவம் செய்து கொண்டிருந்த போது கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தி கொடுமைப்படுத்தி ஸ்தேவான் ஐயா சாவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறார், உடன்பட்டிருக்கிறார். அந்த மரணத்திற்கும் கூட அப்படிப்பட்ட சவுலையாவை தான் கர்த்தர் பேசி அழைத்தார். கானானிய ஸ்திரீ, நான் பாவிதான் ஆண்டவரே என்று சொல்லி விசுவாசத்தினால் கர்த்தரிடத்தில் அற்புதத்தை பெற்று மனம் திரும்பி போனார்கள். இப்படி பல இடங்களில் பார்க்கும்போது நோயுற்றோர், வியாதியுற்றோர், திமிர்வாதம் பிடித்தவர்கள், பிசாசு பிடித்தவர்கள், இவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் அல்ல, எல்லாரும் பாவிகள் தான். பலர் அந்த வேதனைக்குள் இருந்தார்கள். கர்த்தர் அவர்களை மன்னித்து விடுதலை ஆக்கினார். அப்படி இருக்க கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் என்பதற்காக
நாம் மிகப்பெரிய பரிசுத்தவான் என்று நம்மை நினைத்துக் கொள்ளக்கூடாது. கர்த்தர் எல்லோரிடமும் பேசுவார். யாரிடம் பேச வேண்டும் என்பது அவருடைய சித்தம், அவர் விருப்பம், அது அவர் இஷ்டம். நாம கட்டாயப்படுத்த முடியாது. ஏனென்று கேள்வி கேட்ப நாம் மனிதர்கள், அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தாழ்மையோடு வாழ பழக வேண்டும். மனதில் தாழ்மை இருக்க வேண்டும். இப்படியாக கர்த்தர் எல்லோருடனும் பேசுவார். சிம்சோன் ஐயா பாவம் செய்த போது இச்சை இருந்தது மனதில். அந்த இச்சையின் விளைவாக பாவம் செய்தார். பாவம் செய்த போதும் கர்த்தருடைய ஆவியானவர் அவரை வழி நடத்தினார். ஆனால் முடிவு அப்படி இராது. பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுடைய முடிவு அப்படி இருக்காது. அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாவத்தில் இருக்கிற மனிதனை கர்த்தர் தெரிந்து கொள்வார். ஆனால் நிரந்தரமாக பாவியாகவே இருக்கிற மனிதனை கண்டிப்பாக கர்த்தர் தெரிந்து கொள்ளவே மாட்டார். மனம் திரும்புதல் ஒன்றே கர்த்தருடைய தேவையா இருக்கிறது. அந்த மனம் திரும்புகிற மனம் நமக்குள் இருக்க வேண்டும். அதை புரிந்து கொண்டு எப்பொழுதும் எல்லா காரியத்திலும் கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினால், நம்மிடத்தில் ஒரு குறை இருக்கிறது, நாம் ஒரு பாவம் செய்கிறோம், நம்மிடத்தில் நம் வாழ்க்கையில் ஒரு தவறு இருக்கிறது என்று தெரிந்து கொண்டால் உடனே அதை சரிப்படுத்திக் கொள்ளுகிற மனப்பக்குவம் வேண்டும். மனம் திரும்புதல் வேண்டும். எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அது கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கும். தாவீதையா பாவம் செய்த போது காத் எனும் தீர்க்கதரிசியை கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பினார். இப்படியாக அவர் பாவம் செய்த போதும் கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு கிடைத்தது. நேபுகாத் நேச்சர் ராஜா அவர் ரட்சிக்கப்படாத கர்த்தருடைய பிள்ளை அல்லாத ஒரு மனிதர், விக்கிரகாராதனை செய்கிறவராய் இருந்தார். வானத்திலிருந்து நேரடியாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார். நீ 7 காலங்கள் முடியும் மட்டும் நீ மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மிருகங்களோட புல்லை மேய்வாய் என்று வானத்திலிருந்து சத்தம் உண்டாயிற்று. கர்த்தரே அதை பேசினார். இப்படி கர்த்தர் ஒரு மனிதனோடு பேசுவதற்கு அவன் பரிசுத்தவானா என்று பார்த்து பேசுவதில்லை. எல்லோரிடமும் பேசுவார், அவர் விருப்பம். சிம்சோன் ஐயா தான் தோற்று போனதை ஒப்புக்கொண்டு அங்கிருந்த அஸ்கலோன் என்னும் ஊருக்கு போய் அங்கிருக்கிற 30 பேரை கொன்று அவர்களுடைய மாற்று வஸ்திரங்களையும் துப்பட்டிகளையும் எடுத்துக்கொண்டு வந்து தாம் ஒப்புக்கொண்டபடியே அந்த வஸ்திரங்களை கொடுத்து விட்டார், துப்பட்டிகளையும் கொடுத்து விட்டார். மிகவும் கோபம் அடைந்தவராக அந்த இடத்தை விட்டு, பெலிஸ்தர்களை விட்டு புறப்பட்டு சென்று விட்டார். இது அவருடைய திருமணத்திலிருந்து 7ஆம் நாள் நடந்தது. இப்படியாக நடந்து முடிந்த பின்பு அந்த பெண் சிம்சோனின் தோழர்களில் மிகவும் நெருக்கமாக இருந்த ஒரு தோழனுக்கு சிம்சோன் ஐயாவின் மனைவியை திருமணம் செய்து வைத்து விட்டார்கள். சிம்சோன் போய்விட்டார். இப்படியாக நடந்து முடிந்தது. சிம்சோன் ஐயா தன் பெற்றோருக்கு கட்டுப்படாமல் அவர் விருப்பப்படி வாழ்ந்தார். என் வாழ்க்கை என் இஷ்டம் என்று சொல்லக்கூடாது. ஒரு மனிதன் வானவில்லை போல தானாக திடீரென்று தோன்றி விடுவதில்லை. கர்த்தர் ஒரு மனிதனுக்கு ஜீவனை தருகிறார். ஒரு தாய் தன் குழந்தையை பெற்று தன் வயிற்றில் 10 மாதம் சுமந்து அதன் பின்பாக குழந்தையை பெற்றெடுக்கிறாள். பின்பு பல வருடங்கள் பெற்றோர்களாலும் உறவினர்களாலும் பிள்ளைகள் வளர்க்கப்படுகிறார்கள். இப்படிதான் ஒரு மனிதன் உருவாகிறான். தானே திடீரென்று தோன்றி விடுவதில்லை தன் இஷ்டப்படி வாழ்வதற்கு. இந்த குழந்தை பருவம் தாண்டி வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது சமுதாயத்தால் பாதுகாக்கப்படுகிறோம். இப்படி ஒரு மனிதன் உருவாவதற்கு கர்த்தரும் பெற்றோர்களும் குடும்பமும் சமுதாயமும் காரணமாய் இருக்கிறது. அவைகள் எல்லாம் சம்பந்தப்பட்டு இருக்கிறது. இதை எல்லா மனிதர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். சமுதாய அக்கறையுடனும் வாழ வேண்டும். குடும்ப அக்கறையுடனும் பெற்றோர்களின் பராமரிப்பு போன்ற காரியங்களிலும் செய்ய வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக நம் பிறப்பை ஆரம்பித்தது, துவக்கி வைத்தது, நம் ஜீவனை நமக்கு கொடுத்தது கர்த்தரே. அதனால் அவர் இஷ்டப்படி, அவர் சொல்படி நாம் வாழ வேண்டியது மிகவும் அவசியம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். சிம்சோன் தன் இஷ்டப்படி வாழ்ந்து அவருடைய வாழ்க்கை எப்படி ஆனது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேத பகுதிகள் வாலிபர்களுக்கு மிக மிக முக்கியமாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய வேத பகுதியா இருக்கிறது. இதில் பல ஆழங்கள் உண்டு. சிம்சோன் பாவம் செய்வதற்கு காரணம் என்ன என்றால், அவர் மனதில் இச்சை இருந்தது, கண்களில் இச்சை இருந்தது. அதாவது சாத்தான் தன் கையில் முக்கூறுள்ள ஆயுதத்தை வைத்திருக்கிறான்.
3 கூர்கள். அப்படி என்றால் போர்க் போல. ஆனால் சாத்தான் வைத்திருக்கிற போர் 3 கூறுகள் இருக்கும் அதன் நுனியில். அந்த 3 கூறுள்ள ஆயுதமும் குறிப்பிடுகிறது சாத்தானின் 3 ஆயுதங்கள். ஒன்று கண்களின் இச்சை, அடுத்தது மாம்சத்தின் இச்சை, அடுத்தது ஜீவனத்தின் பெருமை. யோவான் புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அந்த 3 கூறுள்ள ஆயுதங்கள் 3 விதமான சோதனைகளை நமக்குள் அனுமதித்து, பொல்லாத ஆவிகள் சாத்தான் முதலில் சோதனைகளை அனுமதிப்பான். அந்த சோதனைக்கு நாம் இடம் கொடுத்து தோற்று போகும்போது நாம் அந்த பாவத்தை செய்ய தொடங்குவோம். அதன் முடிவு மரணமாய் இருக்கிறது. சோதனை என்றால் என்ன? அதாவது டெம்டேஷன் என்று சொல்லுவார்கள். ஒரு கடைக்கு சென்று ஒரு சாக்லேட்டை பார்க்கிறோம். அந்த சாக்லேட் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது. ஒரு ஸ்வீட்டை பார்க்கிறோம். அது மிகவும் அழகாக இருக்கிறது. அதை பார்த்த உடனே சாப்பிட வேண்டும் என்று தோன்றுகிறது. இதுதான் கண்களின் இச்சை. சாதாரணமாக நாம் அதை வாங்கி சாப்பிட்டால் தவறில்லை. அதை திருடி கொண்டு வந்து சாப்பிட்டால் அது பாவம். இப்படியாக அந்த இச்சை, அதாவது திருட சொல்லி தூண்டுவது எது? அந்த இச்சை. எனக்கு ரொம்ப பிடித்து விட்டது, அந்த பொருளை நான் அடைந்தே தீர வேண்டும், நான் பணம் கொண்டு வரவில்லை, ஆனாலும் அதை அடைவேன் என்று திருடி சாப்பிடுவது. இப்படியாய் செய்வதுதான் திருட்டு. இப்படிப்பட்ட தீய காரியங்களை தூண்டுவதே சாத்தானின் தொழிலாய் இருக்கிறது. இது கண்களின் இச்சை. இதே போல உணவுப் பொருள் மட்டுமல்ல, உடைகளாய் இருக்கலாம், தங்க நகைகளாய் இருக்கலாம். அடுத்தது மாம்சத்தின் இச்சை. மாம்சத்தின் இச்சை என்பது அதாவது ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை போன்ற காரியங்களில் ஈடுபடுவது, பெண்ணை பார்த்து மயங்குவது, பாவம் செய்ய துணிவது, இதெல்லாம் ஒழுக்கமற்ற கற்பு நெறி தவறிய வாழ்க்கை வாழ்வது என்பது மிகப்பெரிய பாவமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் மாம்சத்தின் இச்சையா இருக்கிறது. அடுத்தது ஜீவனத்தின் பெருமை. ஜீவனத்தின் பெருமை என்பது நான் பெரிய ஆள் என்று நினைப்பது. என்னை போல பெரியவன் இல்லை, நான் மிகவும் அழகானவன், நான் மிகவும் திறமைசாலி, நான் மிகப்பெரிய பணக்காரர், நான் மிகப்பெரிய பதவியில் இருக்கிறேன், நான் உயர்ந்தவனாக வேண்டும், நான் என் வாழ்க்கையில் நானே பெரியவன், இந்த ஊரில் பெரியவன், இந்த நாட்டில் பெரியவன் என்று சொல்லிக் கொண்டு தெரிவது. இந்த உலகத்தில் அப்படி யாருமே பெரியவர்கள் அல்ல. அதை புரிந்தவர்களே உண்மையிலேயே உயர்த்தப்படுகிறார்கள். கர்த்தர் ஒருவரே பெரியவர். நாம் எல்லோரும் சாதாரண மனிதர்கள். புரிந்து உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவர் மிக மிக நல்லவர். அவர் பெரியவராய் இருக்கிறார். அவரே பெரியவர். நாம் எந்தவித பாராட்டை பெற வேண்டும் என்று நம்மை நாம் உயர்த்தக்கூடாது. எசேக்கியேல் 28, ஏசாயா 14 அதிகாரங்களை படித்து பார்க்கும்போது சாத்தானின் சுபாவம், அவன் செய்த தவறு என்ன? பரலோகத்திலிருந்து அவன் கீழே விழுவதற்கு காரணமாய் அமைந்ததே அவன் தன்னை குறித்து மேன்மை பாராட்டி கர்த்தருக்கு சமமாக நான் சிங்காசனத்தில் உயருவேன் என்று சொன்ன காரியமே. அதனால்தான் அவன் தாழ்த்தப்பட்டான். அதை புரிந்து கொண்டு நம்மை நாமே உயர்த்தாமல் தாழ்மையோடு இருக்க வேண்டும். இந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்ற 3 வித சோதனைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சாத்தான் கொடுத்தான். 40 நாள் உபவாசத்திற்கு பின்பு அதை எல்லாம் ஆண்டவர் ஜெயித்தார். அதே போல நாமும் வெற்றி பெற்று, சோதனைகளுக்கு வெற்றி பெற்று, இச்சைக்கு இடம் கொடுக்காமல் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்வோம். இதன் தொடர்ச்சி நாளைய செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.